ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸை உங்கள் கூடவே ஷேர் பண்ணணும். நேத்தோட நம்மளோட யூடியூப் ஃபேமிலி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kgக்கு மேலேயே இருக்கும். வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை இதுக்கு போதும். இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மசாலாவோட சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறேன். அது கூடவே நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோ. இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க. லெமன் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அதனால தான் இவ்வளோ 2 கையில் சேர்த்து புளிச்சிட்டு இருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அந்த சிக்கன் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காக நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பாக்ஸில் போட்டு நான் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எடுக்க முடியல, ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து எடுக்க முடியல. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. செட்டிநாடு ப்ரான் மசாலாவோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொண்டு போன 2மே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேயும் அந்த செட்டிநாடு ப்ரான் மசாலா தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் மசாலா நல்லாவே தடவி வச்சுட்டோம். இப்போ ஒரு கண்டெய்னரில் இதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம். இது இப்போ அந்த பார்ட்டிக்கு போய் அங்கேயே சூடாக ஃப்ரை பண்ண போகிறதுனால இந்த கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து இப்போ செய்கிறதா இருந்தால் இது ஒரு 1 hour கிட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த சிக்கனில் வந்து இறங்கும். ஸோ 1 hour கழித்து நீங்கள் இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாரி, சிக்கன் ஃப்ரை பண்ணுற வீடியோ என்னால் அங்கே எடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்கன் 65 எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ப்ரான் மசாலாவுக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றின ரெசிபி நான் அடுத்த விலாகில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.